இன்றைக்கு நாங்கள் ஒரு புது லெசனோட அதாவது பிகினர்ஸ் படித்து கொண்டு இருக்கிறார்களுக்கு நாங்கள் செஸ்ஸை பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்து கொண்டு வரோம் யூடியூப் ஊடாக. இன்றைக்கு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு 5 சேலஞ்சஸோட ஒரு டாஸ்க்கை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் each chess piece have value to help decide which captures are best. அதாவது எந்த காய்களை நாங்கள் வெட்டுறதினூடாக எங்களுக்கு எத்தனை புள்ளிகள் ஒவ்வொரு காய்கள்லையும் கிடைக்கும்ன்ற தொடர்பான விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு போனுக்கு எத்தனை பாயிண்ட்னு சொல்லி பார்த்தோம்னால் ஒரு பாயிண்ட். நைட் அதாவது ஒரு நைட்டுக்கு 3 பாயிண்ட்ஸ், ஒரு பிஷப்புக்கு 3 பாயிண்ட்ஸ், சேம் நைட்டுக்கும் பிஷப்புக்கும் சேம் பாயிண்ட்ஸ். ஒரு ருக்குக்கு 5 பாயிண்ட்ஸ், ஒரு குயின் 9 பாயிண்ட்ஸுக்கு சமனாக இருக்கும். ஆனால் கடைசியாக ஒரு விஷயம், and the king is worth the whole game. அண்டர்ஸ்டூட் தானே? அப்போ கிங்குக்கு பாயிண்ட்ஸ் இல்லாட்டியும் அவர் தான் அந்த கேமின்ற முக்கியமான மிக பிரதானமான ஒரு பிரதிநிதியாக இருப்பார். இப்போ வாங்க பிள்ளைகள் பார்ப்போம். உங்களுக்கு இங்கே தெரிகிறது ஒரு பேசிக் சேலஞ்ச். அந்த சேலஞ்சுக்குள்ளே நாங்கள் போவோம். முதலாவது சேலஞ்சை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சொல்கிறாங்க, லெட்ஸ் ப்ராக்டிஸ் கேப்சரிங் த மோஸ்ட் வேல்யூபிள் பீசஸ். யுவர் ருக் கேன் கேப்சர் த பிளாக் குயின் 9 பாயிண்ட்ஸ் or the black bishop 3 points. which capture is best? அதாவது இப்போ உங்களுக்கு வடிவாக தெரியுது, ருக் C4ல் இருக்குது. இந்த C4ல் இருக்கிற ருக் குயினை கேப்சர் பண்ணுமா அல்லது பிஷப்பை கேப்சர் பண்ணுமா, அவர்கிட்ட சான்ஸில் உண்டு. அப்போ உங்களுக்கு வடிவாகவே தெரியும், முதலாவது சேலஞ்ச் கூட பாயிண்ட்ஸ் இருக்கிற குயினை தான் கட் பண்ணுவோம். வெரி குட். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது, would you like to capture the knight 3 points or the rook 5 points? இது இப்போ ஐஸ்வகிட்ட தான் நான் கேட்க போகிறேன். பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்கிற ருக்கை கட் பண்ண போகிறீங்களா, 3 பாயிண்ட்ஸ் இருக்கிற நைட்டை கட் பண்ண போகிறீங்களா? இப்போ இந்த பிஷப்பால் பிஷப்பால் இதை கட் பண்ண போகிறீங்க. பேர் என்னதுண்ட? ருக்குன்னு சொல்லுங்க. அப்போ ருக்கை கேப்சர் பண்ணணும்னு சொல்கிற ஐஸ்வகி. அப்போ கட் பண்ணுவோம், பார்ப்போம். எஸ், கரெக்ட். ஐஸ்வகி சொன்னதின்படி ருக்கை கேப்சர் பண்ணிட்டோம். அப்போ ஐஸ்வகிக்கும் விளங்கிட்டது, பார்க்குற ஆக்களுக்கும் இந்த வீடியோவில் விளங்கும்னு நம்புகிறேன். எஸ், இப்போ பார்ப்போம் மூன்றாவது பசில்ஸ், அதாவது மூன்றாவது சேலஞ்ச் உங்களுக்கு ஐஸ்வகி உங்களுக்கு தான். ஒயிட் ஹேஸ் டு பாசிபிள் கேப்சர்ஸ் ஹியர், விச் ஒன் இஸ் பெஸ்ட்? அதாவது இந்த டைமில் ஒயிட்டால் கேப்சர் பண்ணேலும் பாருங்கள், ஒன்று நைட்டால் பிஷப்பை கேப்சர் பண்ணுறது, அடுத்தது ருக்கால் போனை கேப்சர் பண்ணுறது. பார்த்திங்கன்னா தெரியும், ருக்கால் போனை கேப்சர் பண்ணால் எங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒயிட் நைட்டால் பிஷப்பை கேப்சர் பண்ணால் எங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ நாங்கள் ஒயிட் நைட்டால் பிஷப்பை கேப்சர் பண்ணுவோம். சரிதானே? சரி. ஓகே, ஐஸ்வகின்னு சொல்லிட்டா சரிண்டா. அப்போ அது கரெக்ட். அவள் சேலஞ்ச் 3யும் நாங்கள் பாஸ். அடுத்தது சேலஞ்ச் 4, ஐஸ்வகிக்கான கேள்வி, டு யூ வாண்ட் டு கேப்சர் த பிளாக் குயின் ஓர் த பிளாக் ருக்? செக் டு சி இஃப் எய்தர் பீஸ் இஸ் டிஃபெண்டட். பாருங்கள், இப்போ என்னால் குயினையும் கேப்சர் பண்ணேலும் ருக்கையும் கேப்சர் பண்ணேலும், ஆனால் எந்த பீஸுக்கு பாதுகாப்பு இருக்குதோ அந்த பாதுகாப்பு இருக்கிற பீஸை நாங்கள் கேப்சர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த குயினால் நாங்கள் இந்த குயினை கேப்சர் பண்ணால் திருப்பி எங்களோட குயினை கேப்சர் பண்ணுவேன். அதனால் நாங்கள் ருக்கை கேப்சர் பண்ணால் எங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். அப்போ தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஒயிட் வின்ஸ் அ ருக் அண்ட் ஷுட் வின் த கேம். சரிதானே? ஓகே, இப்போ ஃபைனல் அண்ட் லாஸ்ட் கொஷன் ஐஸ்வகிக்கானது. White has 2 possible captures, which one is best? 2 பாசிபிள் இருக்குது பிஷப்பால். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயிட் இந்த பிஷப்பால் நைட்டையும் கேப்சர் பண்ணலாம், குயினையும் கேப்சர் பண்ணலாம். ஐஸ்வகி சொல்லுங்க, ஒயிட் இந்த பிஷப்பால் குயினை கேப்சர் பண்ணுறதா இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறதா? வெரி குட். பார்த்தீங்களா, ஐஸ்வகின்னு சொல்லிட்டா அப்போ அது குயினை தான் கேப்சர் பண்ணணும். பிகாஸ் குயினுக்கு 9 பாயிண்ட்ஸ், நைட்டுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான். எஸ், லெசன் கம்ப்ளீட். இதே மாதிரியான லெசன்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறதுக்காக எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வரி தேங்க்யூ சொல்லல. தேங்க்யூ ஸோ மச்.